அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது. பிரபஞ்சகத்தின் இரட்சகர் அந்த உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் சக்தி இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். தொடர்ந்து மாபெரும் அற்புதமான நம்ம 19ங்கிற மிராக்கிள நம்ம பார்த்துட்டே வரோம். ஒரு சின்ன நோட் மட்டும் ஷேர் பண்ண நினைச்சேன். ரஷாஸ் டெலிவர் பண்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம இங்கிலீஷ்ல படிச்சு அதுக்கு தமிழாக்கமும் கொடுக்குறேன். அதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்ற விஷயத்த நான் என்ன புரிஞ்சுக்கிறேங்கிற அந்த வார்த்தையோட நான் சேர்த்து சொல்றேன். அதனால இன்ஷால்லா நம்ம அது கரெக்டான முறையில எது தூதர் சொல்றது, எந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறத பிரிச்சு அறியறதுக்கான ஒரு சின்ன நோட் சொல்லணும்னு நினைச்சேன். அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அதுக்கப்புறமேட்டு ரஷாத் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அபரிமிதமான ஒற்றுமை இருக்கு மஸ்ஜித் துக்சான்ல. ஸோ நம்ம அல்லாவின் விஷயத்த மட்டும் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுறேன். அவங்கக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் அதெல்லாம் நான் இங்க கவர் பண்ணல. அதுவும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த 2 நோட் மட்டும் இன்ஷால்லா ஷேர் பண்ண நினைச்சேன். நம்ம இந்த வரக்கூடிய பயான் நம்ம தொடங்கிடலாம். ஸோ இந்த பயான் வந்துட்டு டிசம்பர் 4, 1987 வந்து நடைபெற்றது. ஸோ இதற்கு நான் என்ன தலைப்பு கொடுத்தேன்னா, பேத்தட்டிக் அண்ட் ஹீட்லெஸ்னஸ் ஆஃப் டிஸ்பிலீவர்ஸ். நம்ப மறுப்பவர்களின் அவநிலை, அவங்க கவனிக்காம இருக்கிற அந்த தன்மை. இத பத்தின ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்து தான் இதுல பேசியிருக்காங்க. The message of worshipping God alone is there is a big switch this year. அதாவது நம்ம கடவுளை மட்டும் வழிபட வேண்டும் என்ற விஷயத்துல இந்த வரக்கூடிய காலகட்டத்தை ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒண்ணு இருக்கு. A new era and the switch is from the religious leaders like the Pope and the Jewish leaders and the Muslim leaders to academia. அதாவது முன்னாடி காலத்துல இந்த உலமாக்கள், அந்த போப்பு, இந்த மத சார்ந்தப்பட்ட தலைவர்கள், அவர்களிடம் இருந்து இப்ப எங்க போகுதுன்னா அகாடமியா. அதாவது ஞானம் பெற்று இந்த படிப்பறிவு உள்ளவங்க அதை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த சுவிட்ச் நம்ம பார்க்க முடியுது. இப்ப அவங்க மத குருமார்கள் தவறான வழியில இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு சாதாரண மனுஷன் அல்லாவோட ஆழ்ந்த அற்புதத்தை பார்த்து அல்லாஹ் மட்டும் என்ற விஷயத்த பறைசாற்றுறதை நம்ம பாக்குறோம். ஸோ அததான் இங்க சொல்றாங்க. அந்த சுவிட்ச் நடந்திருக்கு. The academic people who also includes Jews, Christians, Muslims. அது ஒரு சார்ந்த மதம் மட்டும் இல்லாம இந்த அகாடமிக் பீப்புள்ஸ், அதாவது இந்த படிச்சு விஷயத்த உணர்ந்த அந்த மக்கள், படிப்பறிவு உடையவர்கள், அவர்கள் வந்து ஜூஸ்லயும் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ்லயும் இருக்காங்க, முஸ்லீம்ஸ்லயும் இருக்காங்க. அதாவது கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டவங்க 3 இதுலயுமே இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்கா எந்த டேகும் வச்சு நம்ம வந்து யாரையுமே நம்ம குறிப்பிட முடியாது. நம்பிக்கையாளர்கள் அவர்கள் எந்த டேகும் இல்ல, அவங்க செய்யற செயல்லையுமே அவருக்கு கொண்டு நம்பிக்கையின் மட்டும் காரணமேவாய் தான் அவங்க வந்து சப்மிட்டர்ஸா இருக்காங்க. முஸ்லீம்களோ கிறிஸ்டின்களோ ஜூஸ்களோ யாருமே வந்து நாங்க தான் சரியா இருக்கோன்ற விஷயத்த, நாங்க தான் அல்லாவுக்கு நெக்ஸ்ட் இருக்கோம் அப்படின்னு கண்டிப்பா யாருமே சொல்ல முடியாதுங்கிற ஆழ்ந்த கருத்தை இதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஹூ வில் லுக் அட் த டேட்டா ஆஃப் த குரான் அப்ஜெக்டிவ்லி. இவங்க என்ன பண்றாங்கன்னா குரானை வந்து டேட்டாவா, அதாவது எப்படி அணுகணுமோ அந்த சரியான முறையில் அணுகுறாங்க. and then they will tell the world adding the credibility of the academic research. நான் சொன்ன மாதிரி இப்போ லிசா ஸ்ப்ரேயா இருக்கட்டும், ரஷாதா இருக்கட்டும், ஒரு தனி குழுல அவங்க ஒருத்தரும் என்ன பண்றாங்க, அந்த இண்டெக்ஸ்ல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் குரான் டேட்டாவை ஆழ்ந்து அதை ரிசர்ச் பண்ணி அல்லாஹ் அதுல என்னென்ன விஷயங்கள் நமக்கு சொல்ல வராங்க, இது மூலயமா அல்லாஹ் என்ன உணர்த்துறாங்க, இதனால நம்மளோட நம்பிக்கையின் வலு எந்த அளவுக்கு அதிகரிக்கின்ற விஷயத்த தொடர்ந்து அவங்க மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தென் தே வில் டெல் த வேர்ல்ட். அவங்க சொல்லி இந்த மக்களுக்கு, மற்ற மானிடர்களுக்கு ப்ரொக்ளைம் பண்றாங்க. yesterday we had the president of the vice president of the biggest Islamic university in Saudi Arabia. சவுதி அரேபியால ஒரு பெரிய இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியோட வைஸ் பிரசிடென்ட், தலைவர், அண்ட் 3 of his people come here. அவர் கூட சேர்ந்து மற்ற 3 அவர்களோட டிசெண்டன்ஸும் வந்திருந்தாங்க இங்க நம்ம மஸ்ஜித் துக்சானுக்கு. அண்ட் டிஸ்கஸ் த மேட்டர் ஆஃப் த வர்ஷிப்பிங் காட் அலோன். இந்த விஷயத்தை பத்தி மதம் சொல்றதை விட நம்ம அல்லாஹ் மட்டும் இந்த விஷயத்த இல்ல, மார்க்கம் சரியான வார்த்தையா இருக்கும். ஸோ மார்க்கத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதாக வந்திருந்தாங்க. அண்ட் யூ நோ ஆல் தேர் ஆர்குமெண்ட்ஸ். நமக்கு நிச்சயமா தெரியும் நம்ம மறுப்பவர்கள் எப்படி வாதம் பண்றாங்க, அவர்களுடைய கூற்றுக்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம நிறைய இதுல பார்த்திருக்கோம். பட் ஒன் திங் ஹேப்பன்ட் தட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் தட் ஐ டோன்ட் திங்க்
ஐ ஆர் யூ வில் எவர் ஃபர்கெட். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தெரிஞ்சது இவங்களோட கேஸ்ல. அதை வந்து நானும் நீங்களும் கண்டிப்பா மறக்கவே முடியாது. அண்ட் இட் இஸ் சம்திங் தட் ஐ டோன்ட் திங்க் சாத்தான் himself will dare to do. ஆனா இவங்க சொன்ன இந்த விஷயத்த அந்த ஃபர்ஸ்ட் அகந்தை கொண்ட சாத்தான் கூட செய்ய வந்து அவன் பயப்படுறான். தட் மேன் அப்செக்டட் டு ஹேவிங் திஸ் ஆன் த வால் பை இட் செல்ஃப். அங்க மஸ்ஜித் துக்சான்ல இருக்க ஒரு செவர்ல அல்லாஹ் அல்லாஹ் மட்டுங்கிற வார்த்தை இருக்கு. அதை அவர் ஏற்க மறுக்கிறாரு. ஹி வாண்டட் முகமது நெக்ஸ்ட் டு இட். அந்த இடத்துல வந்து பக்கத்துல முகமது இருக்கணுங்கிறத அவர் சொல்றாரு. அதை விரும்புறாரு அவரு. சாத்தான் கூட அவன் நல்லா தெரியும் நம்ம அல்லாவுக்கு நிகர கண்டிப்பா இருக்கவே முடியாதுன்னு. சாத்தான் கூட அந்த செயல சொல்ல பயப்படுறான். ஆனா மனிதன் தன்னை போல இருக்கிற இன்னொரு மனிதனை எந்தவித ஞானமும் இல்லாம கடவுள் பக்கத்துல வச்சு பார்க்கணும் ஆசைப்படுறாங்கிறது ரொம்ப ஒரு அவலநிலை. அதனாலதான் கரெக்டான தலைப்பு இதுக்கு வந்து கொடுக்கப்பட்டது, நம்ப மறுப்பவரின் அவநிலைகள். Instead of being pleased with seeing the name of the God on the wall, he actually criticized it. அதாவது அல்லாஹ்ங்கிற பெயரை பார்த்து அதை மட்டும் வச்சு நம்ம மகிழ்ச்சி அடையறதுக்கு பதிலா அவர் அதை மகிழ்ச்சி அடையாம அதை நோக்கி கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. I mean, unbelievable as this may be, we have the sign on wall out there saying happiness is devotion to God. ஸோ இதை வந்து என்னால் நிச்சயமா வந்து எனக்கு எப்படி சொல்றது, நம்மளால மறக்கவே முடியாது இந்த விஷயத்த வந்து. ஏன்னா மனிதர்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு அரகன்ஸோட இருக்காங்கிறத நம்ம பார்க்கிறோம். And that sign pleases all the believers in the God, including Jews and Christians. அது மட்டும் இல்லாம அடுத்தது அந்த நம்மளோட மஸ்ஜித் செவர இன்னொரு இடத்துல வந்து ஹாப்பினஸ் இஸ் டிவோஷன் டு காட், மகிழ்ச்சி என்பது கடவுளுக்கு அர்ப்பணிதல் மூலியமா மட்டுமே கிடைக்குதுங்கிற அந்த சொல்ல நோக்கி நம்ம பார்க்கும்போது அதாவது கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவங்க ஜூஸா இருக்கட்டும் கிறிஸ்டின்ஸா இருக்கட்டும், அண்ட் த ஹார்ட் கோர் ஜீசஸ் வர்ஷிப்பர்ஸ் ஆர் ஈவன் ப்ளீஸ்ட் வித் இட். ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ்ல நெகட்டிவ்ல சொல்றேன், இந்த ஈசா நபியை கடவுளை எடுத்துக்கிட்டு அவங்க கூட அந்த இடத்துல கடவுள் என்ற வார்த்தையை கடவுளுக்கு சரணடைதல் மட்டுமே தான் நமக்கு மகிழ்ச்சியை தருதுங்கிறத அவங்க கூட புரிஞ்சுக்கிறாங்க. அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அண்ட் தே கால் அஸ் அண்ட் தே டெல் அஸ். அதை பார்த்துட்டு நம்ம கிட்ட சொல்றாங்க how much pleases them in the morning to drive by and see it. அதாவது அந்த விஷயத்த நம்ம காலை எந்திரிச்ச உடனே நம்ம பாக்குறோம். மகிழ்ச்சி கடவுளுக்கு அடிப்பணிதல் மட்டுமே கிடைக்கிற விஷயத்த பார்க்கும்போது ஒரு ஹார்ட் கோர் தவறான வழியில இருக்க ஈசா நபியை வழிபடுற அந்த மனிதன் கூட அதை நோக்கி சரிங்கிறத புரிஞ்சுக்கிறான். But this man was upset to see the name of God alone up there. ஆனா இந்த மனிதர், இவர் இருக்கிற பொசிஷன் வந்து இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியோட மிகப்பெரிய தலைவர், இவர் வந்துட்டு இந்த வார்த்தையை பட்டு இவ்வளவு கஷ்டப்படுறாரு. அதற்கு பக்கத்துல அல்லாவுக்கு நிகரா இன்னொருத்தர் வைக்கணும்னு நினைக்கிறாருங்கிறத எவ்வளவு பெரிய அவநிலைங்கிறத குறிப்பிடுறாங்க. These people worship Muhammad just like Christian worship Jesus. அதாவது அவங்களுக்கே அந்த விஷயத்த தெரியாம எப்படி வந்து இப்ப இருக்க கிறிஸ்டின்ஸ் வந்து அவங்க தெரிஞ்சு பண்றாங்க, ஈசா நபியை வந்து கடவுளை வழிபடுறாங்க. ஆனா இந்த மக்கள் வந்து அறியாமலேயே முகமதே அதான் சொல்றாங்க, தீஸ் பீப்புள் வர்ஷிப் முகமது ஜஸ்ட் லைக் கிறிஸ்டின்ஸ் வர்ஷிப் ஜீசஸ். எப்படி வந்து கிறிஸ்டின்ஸ் வந்து ஈசா நபியை வழிபடுறாங்களோ, முஸ்லிம்கள் வந்து தாங்க அல்லாஹ் வழிபட நினைச்சுக்கிட்டு அவங்க முகமதை ஏத்தி வச்சுக்கிறாங்க. இதுல ரொம்ப ஒரு கிளியரான பாயிண்ட், இது யாரும் மறுக்கவே முடியாது. இந்த இடத்துல அவர் பண்ற ஆக்ஷன்ஸ் அதை வந்து ஸ்ட்ராங்கா நமக்கு பிரதிபலிக்குது இங்க. I mean, they are all human beings and they are all victims of Satan in every way. ஸோ இவங்க எல்லாருமே வந்து மனிதர்கள் தான், சாத்தானுக்கு ஒரு விக்டிம்ஸ் தான். And I want to read for you some of the writings about Muhammad actually. அதாவது இப்போ இவங்க கிட்ட இருந்து வந்த நம்ப மறுப்பவர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யறாங்கிறத ஒரு ஆர்டிக்கலா இருக்கு, அதை நான் படிக்கிறேன். பட் ஆக்சுவலி ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் பிகாஸ் கைண்ட் ஆஃப் கிரேசி. ஆனா இதை நான் உண்மைக்குமே படிக்கணும்னு நினைக்கல. இது ஒரு மாதிரி பித்து பிடித்த மாதிரி இருக்கும். ஆனா இது படிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் என்னன்னு பின்னாடி சொல்றேன். பட் ஐ டூ வாண்ட் டு கான்சென்ட்ரேட் தி பாசிட்டிவ் டேட்டா சின்ஸ் ஐ ஓபன் தி பேஜ். ஆனா இப்ப நான் இதை பார்த்ததுல இருந்து இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம பாசிட்டிவான விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க என்ன எழுதியிருக்காங்கிறத பார்ப்போம். அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஐ வில் ரீட் a couple of things to give an idea. நான் ஃபுல்லா படிக்கல, ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் படிக்கிறேன்.
then we will give, then we will get to your good results. In the beginning, the title is a creation of greatest rule. ஸோ இந்த எழுதின ஆர்டிக்கலுக்கு நம்ப மறுப்பவர்கள் வச்ச ஒரு தலைப்பு என்னன்னா, கிரியேஷன் ஆஃப் கிரேட்டஸ்ட் ரூ, எவ்வளவு ஒரு சிறந்த ஆன்மாவை எப்படி படைக்கிறாங்க அப்படிங்கறதுதான், அதை படைப்பதை பத்தி எழுதியிருக்கான்னு சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் லைட் ஆஃப் அவர் மாஸ்டர் அண்ட் ப்ராஃபட் முகமது. நமக்கு தெரிஞ்ச மாதிரி எப்பவும் போல மாஸ்டர்னா அல்லான்னு குறிப்பிடுறாங்க. அல்லாஹ் இங்க லைட் ஆஃப் அவர் மாஸ்டர் அல்லாவோட கருணை பிளஸ் கூடவே ஆட் பண்ணிக்கிறாங்க ப்ராஃபட் முகமதுன்னு. தட்ஸ் வை தே ஆர் சேயிங் பீஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் அப்பான் ஹிம். நமக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஸோ கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல நான் என்ன பாக்குறேன்னா, அல்லாஹ்க்கு 99 பேர்கள் இருக்கு. அல்லாஹ் மாபெரும் சக்தி உடையவர். அல்லாஹ்க்கு எந்த விதமான அடைப்பேர்களும் அவங்க ஆட் பண்ணல. ஆனா அல்லாஹ்வுக்கு நிகரா வச்சிருக்க ஒரு சாதாரண நபியை வந்துட்டு ஒரு ஒரு பேர் ஆட் பண்ணிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அல்லாஹ்க்கு அங்க எந்த பேரும் ஆட் பண்ணல. இட் சேஸ் ஹியர், தென் காட் அல்லாஹ் தாலா லுக்ட் அட் த லைட் அகைன் and it sweated from the modesty before God. இதை படிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த மனிதர்கள் எந்த அளவுக்கு மூடத்தனமா இருக்காங்கிறத அவங்க சொல்லி காட்டுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் இங்க ஷேர் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் தாலா அல்லாஹ் பார்த்துட்டு அதுல இருக்க அந்த கருணை மூலியமா இல்ல அதுல வந்து வர இதனால நம்ம ரசூல்லா நபி முகமதுக்கு வந்து என்ன ஆகுன்னு சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல வந்து வேக்கு தான், ஸ்வெட்டட் from the sweat of his nose God created the angels. so அந்த வேர்வை, மூக்கு வழிய வர வேர்வையில வந்துட்டு அவங்க வந்து மலக்குமார்களை படைச்சாங்களாம். This is now light of the Muhammad. From the sweat of his face he created the throne. அதாவது முகத்துல இருந்து வர வேர்வையில வந்து அல்லாஹ்க்கு ஒரு உட்காரத்துக்கு ஒரு இருக்கை, அரசாட்சிக்கான இருக்கையை வந்து இது பண்ணிருக்காங்களாம். He created the footstool, the pen, the sun, the moon, the whales and the stars. ஸோ அந்த ஃபுட் ஸ்டோல்ல இருந்து, அதாவது நபி முகமதோட ஃபுட் ஸ்டோல்ல இருந்து தான் இந்த பேனாக்கள், சூரியன்கள், நிலா, ஸ்டார்ஸ் எல்லாம் படைச்சிருக்கேன்னு சொல்றாங்க. From the sweat of his breast he created the prophets. அவர் அந்த பிரஸ்ட் நெஞ்சில இருந்து வர வேர்வையில தான் மற்ற நபிமார்களை வந்து படைச்சிருக்காங்களாம். the messengers, the ulama, no wonder, the martyrs and the sahaliun, அதாவது மற்ற தூதர்கள், உலமாக்கள், நன்னெறியான பீப்புள்கள். from the sweat of its back and the sweat of 2 eyebrows. ஸோ அவங்களாம் எதுல இருந்து படைச்சாங்கன்னா, முதுகுல இருந்து வர வேர்வேலையும் அந்த 2 புருவத்திலிருந்து வர வேர்வேல இருந்து படைச்சாங்களாம். He created the community of the Muhammad and the Muslim, both men and women. We are all created from the sweat of brows. அதாவது முகம்மதோட சந்ததியினர்கள் மற்ற இப்ப நம்ம குறிப்பிட்ட இந்த முஸ்லிம்ஸ், ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்துட்டு முகம்மதோட அந்த இரு ஐப்ரோஸோட வேர்வேல தான் படைச்சாங்களாம். There is a part here, oh then God created, God commanded all the souls of the creation. இது மட்டும் இல்லாம அவங்க இன்னொரு விஷயமே ஆட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, God commanded all the souls of the creation to look at the form of Muhammad. ஸோ இப்ப எல்லாரையும் படைச்சதுக்கு அப்புறமேட்டு கடவுள் சொல்றாங்களாம், இந்த மாதிரி நீங்க வந்து முகமது நோக்கி பாருங்கன்னு. அண்ட் ஸோ தே லுக்ட் அட் இட். ஸோ அப்போ எல்லா படைப்பினங்களும் அவர் முகமதை நோக்கி பாக்குறாங்களாம். whoever saw his hand became a khalifa. ஸோ நபியோட அந்த நம்ம முகமது நபியோட கையை பார்த்தவங்களாம் கலிஃபாவா மாறிட்டாங்களாம், சக்சஸஸ் அவங்கள சுல்தானா மாறிட்டாங்களாம். யாரெல்லாம் அவரோட நெத்தி 4 ஹெட்டை பார்த்தாங்களோ அவங்க ராஜாக்கள் ஆயிட்டாங்களாம். யாரெல்லாம் அவர்களுடைய கண்களை பார்த்தாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை காப்பாத்துறவங்களா மாறிட்டாங்களாம். யாரெல்லாம் அவங்களோட லிப்ஸ், முகமது நபி லிப்ஸை பார்த்தாங்களோ அவங்க வந்து கேபினெட் மினிஸ்டரா ஆயிட்டாங்களாம். யாரு வந்து அவருடைய நோஸை பார்த்தாங்களோ, மூக்கை பார்த்தாங்களோ அவங்க டாக்டர் ஆயிட்டாங்களாம். யாரு அவருடைய மவுத்து, அவங்க யாரு பார்த்தாங்களோ அவங்கதான் நோன்பு நோக்கவர்களா ஆனாங்களாம். அதுக்கப்புறமேட்டு யாரெல்லாம் வந்து அவருடைய பல்கள் வந்து பார்த்தாங்களோ அவங்கதான் ரொம்ப இந்த உலகத்துல அழகானவங்களாம், பியூட்டிஃபுல் ஆஃப் ஃபேஸ்ன்னு ஆயிட்டாங்களாம். அண்ட் தென் ஒரு பார்ட் ஸ்கிப் பண்றேன், ஐம் கோனா ஸ்கிப் ஹியர். அதுக்கப்புறமேட்டு நெக்கு, கழுத்தை பார்த்தவங்க வந்து வியாபாரிகள் ஆயிட்டாங்களாம். அவரோட நெஞ்சை பார்த்தவங்க வந்து ஒரு ஸ்காலர்ஸ், இஸ்லாமிக் ஸ்காலர்ஸா மாறிட்டாங்களாம். யாரெல்லாம் அவருடைய வயிற்று அப்டமெனை பார்த்தாங்களோ அவங்கதான் வந்துட்டு ருக்குவும் சஜிதாவும் செய்யற மக்களா இருக்காங்களாம். they skipped from here down. இதே மாதிரி அவங்க என்னன்னா அந்த அந்த மூடத்தனத்திலே வந்து ஒரு பாட்டா எடுத்து அவங்க அப்படியே சொல்லிக்கிட்டே போறாங்க, எந்த வித இதுவுமே இல்லாம. whoever saw his feet, அவரோட பாதங்களை யாரு பார்த்தாங்களோ அவங்க ஹண்டர், வேட்டையாரா மாறிட்டாங்களாம். அவரோட நிழலை பார்த்தவங்க வந்துட்டு
சிங்கர், பாடகர்கள் ஆயிட்டாங்களாம். அவர்களுடைய ஃபிங்கர்ஸ், விரல்களை பார்த்தவங்க வந்து ஸ்கிரைப், அதாவது எழுதுவாங்கல்ல டாக்குமெண்ட், அவங்களாம் மாறிட்டாங்களாம். யாரெல்லாம் வந்து அவங்க ரைட் ஹேண்ட்ல இருக்க ஃபிங்கர்ஸை பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் டெய்லரா மாறிட்டாங்களாம். யாரெல்லாம் லெஃப்ட் ஹேண்டை பார்த்தாங்களோ அவங்க வந்துட்டு அயன் ஸ்மித், அதாவது இரும்பை வச்சு வேலை பார்க்குறவங்களாம் ஆயிட்டாங்களாம். யாரெல்லாம் இந்த லெஃப்ட் கையோட இந்த உள்ள உள்ள உள்ளங்கையை பார்த்தாங்களோ அவங்க வந்து கஞ்சன் ஆயிட்டாங்களாம். whoever saws his back, the back of his right hand, யாரெல்லாம் வந்து இதே மாதிரி ரைட் ஹேண்ட்ல இருக்க உள்ளங்கையை பார்த்தவங்க வந்துட்டு ஒரு குக்காரங்களாம் ஆயிட்டாங்களாம். his right palm became a money changer and embroidered. You know that ஆனா பட் இங்க வந்து இடத்துல நிறைய சொல்லிட்டே போறாங்க. whoever saws his throat became a Mosen. யார் வந்து அவருடைய தொண்டையை பார்த்தாங்களோ அவங்க தான் வந்து இந்த அதான் வாங்க சொல்றவங்களாம் மாறிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஐம் கோனா க்ளோஸ் திஸ் வித் திஸ். ஸோ இது நிறைய அவங்க சொல்லிட்டே போறாங்க, நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இட் இஸ் ரிடிகுலஸ், பட் ஹூஎவர் சா நத்திங் பிகேம். ஆனா இதுதான் ஹைலைட் அவங்க சொன்ன விஷயத்துல. அந்த அல்லாஹ் சொல்ற கட்டளை வந்து யாரை வந்து நபியோட எந்த பகுதியும் பார்க்கலையோ அவங்க தான் வந்து ஜூஸாவும் கிறிஸ்டியன்ஸாவும் காஃபியராவும் மாறிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு ரஷாத் வந்து ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஸோ இப்ப ஜூஸ்ல கார்பெண்டர்ஸே கிடையாதா? அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி நபியோட இந்த ரைட் ஹேண்டு வலது கையை பார்த்தவங்க வந்துட்டு டெய்லர்ஸா மாறணும்னு சொன்னாங்க. ஸோ அப்ப கிறிஸ்டின்ஸ்ல யாருமே டெய்லர்ஸே கிடையாதா? ஸோ சிம்பிளா சொல்ல போனோம்னா நான்சென்ஸ், பஞ்ச் ஆஃப் நான்சென்ஸ், ஒரு மூடத்தனத்திலே மிகவும் ஆழ்ந்த ஒரு மூடத்தனம் சொல்லி முடிச்சுட்டாங்க. பட் இதை சொல்றதுக்கு நான் 2 ரீசன் அதுல புரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு, நம்ம அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்றதை விட நம்மள வந்து அல்ல எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தி வச்சிருக்காங்க, நம்மள எந்த அளவுக்கு அல்ல நேரான வழியை காமிச்சிருக்காங்க நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு மாபெரும் ஒரு கிஃப்டா தான் நான் பாக்குறேன் அல்லா கிட்ட இருந்து. இது வந்து நமக்கு நம்ம லெசனா எடுத்துக்கிட்டு நம்ம அல்லாஹ்க்கு எந்த அளவுக்கு நன்றி உடையவர்களா இருக்கணும்ங்கிறத நான் இதுல புரிஞ்சுக்கிட்டேன். 2வது, நம்ம லாஜிக்கல் அல்லாஹ் சொல்ற மாதிரி எதுவா இருந்தாலும் உங்களுக்கே சரி பார்த்து ஏற்றுக்கொள்ளலாம் அல்லாஹ் சொல்றாங்க. உங்களுக்கு கொடுத்த கண் பார்வைக்கு, மூளை திறனுக்கும், கேட்கும் திறனுக்கும் நம்ம பொறுப்புன்னு அல்லாஹ் சொல்றாங்க. இந்த இடத்துல அதை பற்றி நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் நம்ம குர்ஆன்ல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மலக்குமார்கள் இருக்காங்க, அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்றாங்க நான் மனிதன் ஒருத்தனை படைக்க போறேன்னு. ஆனா பட் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் கான்செப்ட் ரிவர்ஸா இருக்கு. முகமதுங்கிற ஒரு ஹியூமன் தான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா முகமதோட ஸ்வெட்ல இருந்து தான் நம்ம வந்து ஏஞ்சல்ஸே படைச்சோம், நம்ம மலக்குமார்களே படைச்சோம்னு சொல்றாங்க. ஸோ அறிவுபூர்வமா பார்த்தாலும் சரி, உணர்வுபூர்வமா பார்த்தாலும் சரி, ஒரு ஆழ்ந்த ஒரு மூடத்தனத்த ஒரு விஷயத்தை தான் இங்க நம்ம பாக்குறோம். பட் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம். பட் அவர் சொல்ற ரீசன் தான் நான் நினைக்கிறேன். நம்ம அதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கிறோம், நம்ம அல்லாஹ் கிட்ட மீட்சி அடையறதுக்கு, நம்ம அல்லாஹ் கிட்ட இன்னும் அதிகமா உணர்ந்து நன்றி சொல்றதுக்கான ஒரு விஷயமா தான் நான் இதை பாக்குறேன். அல்ஹம்துலில்லாஹ். இதோட அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் முடியுது. ஸோ லெட்ஸ் கோ டு த சீரியஸ் பாசிட்டிவ் ஒர்க். இப்போ இன்ஷால் நம்ம சப்மிட்டர்ஸ் பண்ண அடுத்த ஒரு நல்ல விஷயங்களை, ஆழ்ந்த ஒரு அற்புதங்களை பத்தி நம்ம பார்ப்போம். We are doing, I was visiting with my brother in California last weekend. We checked on some of the results of the research generally. ஸோ என்னோட பிரதர் கூட நான் கலிஃபோர்னியால லாஸ்ட் வீக் இருக்கும்போது ஒரு சில ரிசர்ச் பேப்பரை நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல நம்ம கையில இண்டெக்ஸ் ஆஃப் த குரான் இருக்கு. I just want you to be most familiar with this great miracle. ஸோ நான் இந்த இடத்துல வந்து உங்க எல்லாருக்கிட்டுமே வந்து அந்த விஷயத்த நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்றேன். God calls it one of the greatest miracle. ஏன்னா அல்லாஹ் இதை குரான்ல குறிப்பிடுறாங்க சிறந்த ஒரு மிராக்கிள்ங்கிறத, which will show you that when you read the Quran, you are reading God message to you. அதாவது நம்ம எல்லா பையன்லயும் அடிக்கடி வந்து பாக்குறோம், எப்போ நம்ம இந்த குரானை படிச்சாலும் இந்த விஷயம் 19 ஆழ்ந்த விஷயம் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, இது கடவுளிடமிருந்து தான் வந்திருக்கு, எந்த மனிதனிடமிருந்தும் இது நடக்கல. நம்ம இது கடவுளோட வார்த்தைகள்ங்கிறத நம்ம ஆழ்ந்தமா புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட படிக்கிறோமா, இல்ல ஒரு டவுட்டாவே சந்தேகத்தோட இருக்கோமாங்கிற விஷயத்த அடிக்கடி ஒவ்வொரு எந்த இடத்துலலாம் மிராக்கிள் பத்தி பயன் பண்றாங்களோ அப்ப அடிக்கடி சொல்றாங்க. ஸோ தேர்ஸ்டே பயன் பண்ண மாதிரி தான் நம்ம வந்து அந்த வார்த்தையை வந்து நம்ம உணர்ந்துக்கிறோமா, அல்லாஹ் தான் சொல்றாங்க விஷயத்தை நம்ம உணர்ந்துக்கிட்டு அதை நம்ம செயல்படுத்துறோமா, அதற்கான வேல்யூ நம்ம கொடுக்குறோமாங்கிறதான் தேர்ஸ்டேல பயன் பண்ணாங்க. பட் அதையும் நம்ம இங்க பாக்குறோம். அதுதான் இங்க ஒரு கோர் கருத்தாவே சொல்றாங்க. அதை நம்ம உண்மையாலே புரிஞ்சுக்கிட்டோம்னா, அல்லாவோட வார்த்தைகள் இதுதான் சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப அலட்சியமா இருக்க மாட்டோம். நம்ம செயல் நிச்சயமா ஒரு மாற்றம் இருக்கும்.
அண்ட் தட் விச் வில் கிவ் யூ ஃபுல் கான்ஃபிடன்ஸ். நான் சொன்ன மாதிரி அந்த ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, உண்மையாலே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம கிட்ட அல்லாஹ்வோட வார்த்தைகள் இதுதான் நம்ம கண்டுட்டோம்னா நம்ம கிட்ட ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை வந்துடும். நாட் ஜஸ்ட் எனி ஹியூமன் பீங் wrote the குரான். வேற எந்த மனிதனாலையும் இந்த குரானை எழுதியிருக்கவே சாத்தியம் இல்லை. அண்ட் இஸ் ஃபூலிங் யூ ஆர் இட்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நாட் ரிலேபிள் ட்ரஸ்ட் வர்த்தி. அதாவது நம்ம நம்பகத்தன்மை இல்லாம இருக்கிறதுக்கோ இல்ல சந்தேக நிலையில இருக்கிறதுக்கோ எந்த வித எக்ஸ்கியூஸ்மே கிடையாது. So I'm gonna keep informing, keeping you up to date with the information. So இப்போ இது புதுசா கண்டுபிடிச்ச information. My brother looked up the word Quran, which counts every word is proven to be correct as far as Allah is concerned, where they made the same mistake that the computer made. But he found in the list said 58, Surah number 10, there is one statement that the disbelievers would say, give us the Quran that other than this. I think நம்ம இதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்ஷால்லா நம்ம அந்த ஸ்லைடும் பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு மெயினான விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் குரான்ங்கிற வார்த்தையோட அந்த அப்ராப்ரியேட் வந்து சூரா வசன எண்களை நம்ம ஆட் பண்ணும்போது 2660 நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல கம்ப்யூட்டர் மிஸ்டேக் பண்ணிச்சு, அதை நம்ம வந்து கண்டுபிடிச்ச இடத்துல ஷேர் பண்றாங்க. அதாவது என்னன்னா இந்த இடத்துல கரெக்டா 10-15 அதுல நல்ல கவனிக்கணும். அந்த இடத்துல நம்ப மறுப்பவர்கள்ட்ட வந்து இந்த குரான் இல்லாம வேற ஒரு குரானை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. சோ நம்ம அந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் வசனத்தை மட்டும் நம்ம நீக்கும் போது அதை எண்ணிக்கை சீரான வகையில அல்லாஹ் கட்டமைச்சபடி இருக்குது. அது மட்டும் இல்லாம சூராக்கோட வசனங்கள் என்ன ஆட் பண்றாம பிளஸ் குரானுங்கிற வார்த்தை மொத்தமா எவ்வளவு டைம் வந்திருக்குன்னு பார்க்கும்போது கூட 57 முறை வருது. ஸோ இதுக்கு 2 மணி பண்ண பயன்ல காட் அலோன் குரான் அலோன் சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது கடவுள்ங்கிற வார்த்தையோட எண்ணிக்கையும் 19 கட்டமைச்சு எப்படி ஒன்னுத்துக்கு ஒன்று டைட்டா லாக் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா குரானுக்கும் மெசேஞ்சருக்கும் பாக்குறோம், இந்த பயன்ல தூதருக்கும் பாக்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் கரெக்டா நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு அந்த வேர்ட் நம்ம மெசேஞ்சர்ங்கிற மொத்த குரான் தூதர்ங்கிற வேர்டு நம்ம குரான்ல மொத்தமா பார்க்கும்போது அதோட சூறாக்களையும் வசன எண்களையும் ஆட் பண்ணும்போது கரெக்டா 114 நமக்கு தெரியும். 114 என்கிறது மொத்த சூறாக்களோட எண்ணிக்கை. ஸோ இந்த இடத்துல என்னன்னா 12-50 வந்து நம்ம நீக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஐ திங்க் யூசுப் சூரா 12 வந்து யூசுப். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த நம்ம மெசேஞ்சர் இங்க வந்து இங்க என்ன நம்ம கணக்கு பண்றோம்னா கடவுளோட மெசேஞ்சரை மட்டும்தான் நம்ம கணக்கு எடுக்கிறோம். ஸோ அந்த இடத்துல அந்த ராஜாவோட தூதர் வந்துட்டு அவர் கனவை பத்தி கேட்கும் போது ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ராஜாவோட மெசேஞ்சர்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால அந்த 12-50 நம்ம சரியான முறையில் நீக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த பீப்புள்ஸ் ஆட் பண்ண 9வது சூறால லாஸ்ட் 2 அந்த 120 119 அது நமக்கு தெரியும் குரான்ல ஒரு பார்ட் கிடையாதுங்கிறது. ஸோ அதையும் நம்ம நீக்கிறோம். நீக்கினதுக்கு அப்புறமேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு கரெக்டா அல்லாஹ் சீரமைச்சபடி 114 கால்குலேஷன் கரெக்டா வருது 19x6. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டைமும் அவங்க ரிப்பீட் பண்றாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஏன் இந்த நம்பர் வருதுங்கிறத நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். எப்படி வந்து அந்த குரான் காடலோன் பார்க்கும்போது இது நம்ம காடலோனுங்கிற வேர்டு 2698 ஸோ அதுவும் இதுவும் சேமா வந்து பார்த்தோமோ அதே மாதிரி மெசேஞ்சர் அல்லாஹ் சொல்ற மாதிரி 114 சூறாக்களையுமே மெசேஞ்சர் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் சொன்ன குரான்ல இருக்க வார்த்தைகளை மட்டும் தான் சொல்றாங்க. 114 சூறாக்கள் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் அவங்க பேசுறாங்கிறதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் தான் இது. ஸோ அதுதான் அவங்க ஷேர் பண்றாங்க. ஸோ அந்த பார்ட் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டு இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுவோம். We praise God and we bear witness that He alone is only Lord and Savior. புகழ்ச்சி கடவுளுக்குரியது, நான் மேலும் சாட்சி பகர்கிறேன் உண்மையான அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று. Well, Lisa's praise continues to make discoveries and I want to share with you what she wants to share with you. பெண்மணி லிசா வந்து அவங்க தொடர்ந்து இந்த காரியத்துல வந்து முழுமையா வேலை செய்யறாங்க. அதுல இருந்து புது புது விஷயங்கள் எடுத்துட்டு வராங்க. ஸோ அதை பத்தின அவங்க சொல்ல விரும்புற விஷயத்தை இன்ஷால்லா ஷேர் பண்ண நினைக்கிறேன் செகண்ட் குத்பால. By making the addition of verses and surahs, this is what God wants to teach us now. That the numbers assigned to the verses and the numbers assigned to the chapters are dictated by God himself. திருப்பி ரிப்பீட் பண்றாங்க. நம்ம சந்தேகத்தோட இருக்கோமா, ஒவ்வொரு வசனங்களுக்கும் இங்க யாரு வந்து பெயரிட்டது, ஒவ்வொரு வசனத்துக்கும் இந்த இடத்துல இந்த நம்பர்ல வரணும்னு சொன்னது யாரு, இந்த சாப்டர்ஸை இந்த ஆர்டர்ல வைக்கணும்னு சொன்னது யாரு, ஆர் டிக்டேட்டட் பை காட் himself. நிச்சயமா இதை கடவுள் தான் சொல்லியிருக்காங்க. You're gonna remember it and see how everything in the Quran is divine, not human made.
ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்போ ஷேர் பண்றாங்க இந்த இடத்துல. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வி ஹாவ் மிஸ்ஸிங் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சாப்டர் 9. நமக்கு தெரியும் சூரா 9ல இருந்து நிபந்தனையில பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்ல, there is no பிஸ்மில்லா. And we know this is made in chapter 27. There is zero bismillah in surah 9. And here there are two bismillahs. நம்ம அதே மாதிரி கரெக்டா அதுதான் இங்க நான் வந்து போர்ட்ல எழுதியிருக்கேன். 9வது சூரா மிஸ் பண்ண இடத்துல அல்லாஹ் சீரான இடத்துல கரெக்டா வைக்கிறாங்கிறது தான் அல்லாஹ்வோட கையொப்பம். கரெக்டா அங்க இருந்து 19 சூரா தள்ளி 27 அல்லாஹ் வைக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நடுவுல வரும் அந்த ஷீபா ராணி வந்து ஷீபா ராணிக்கு வந்துட்டு நம்ம யாரு நம்ம அவர் பேரு சுலைமான் நபி அவர் வந்து லெட்டர் அனுப்புறாரு. அந்த இடத்துல ஒரு லெட்டரோட ஸ்டார்டிங் பேரு வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். ஸோ அந்த இடத்துல கரெக்டா அல்லாஹ் வைக்கிறாங்க. அல்லாஹ் நினைச்சிருந்தா எல்லா இடத்துலயும் வச்சிருக்கலாம். ஆனா பட் அல்லாஹ்வோட சிக்னேச்சர் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு நிச்சயமா அல்லாஹ் கரெக்டா அவங்க சொல்றாங்க 19 இடங்கள் தள்ளி அல்லாஹ் கரெக்டான முறையில சீரமைச்சிருக்காங்கிறத பாக்குறோம். ஸோ கீழே சம்முனுங்கிறது நான் போட்டிருக்கேன். என்னன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நல்லா ஆழ்ந்த ஒரு அத்தாட்சி வச்சிருக்காங்க. அந்த கரெக்டா நம்ம எண்களை பார்க்கும்போது, அதாவது 9ல இருந்து 27 வரை நம்ம கூட்டும் போது அதுவுமே 342 19 வகுப்படைக்கூடிய நம்பர் 19 × 18. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆழ்ந்தமான விஷயம் என்னன்னா அந்த வார்த்தைகளோட எண்ணிக்கை, அதாவது ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லாக்கும் இந்த இடத்துல வர இந்த இந்த நம்ம சொன்ன மாதிரி சூரா 27 வர அந்த 30th வேர்ஸ்ல வர பிஸ்மில்லாக்கும் எவ்வளவு வார்த்தைகள் இடையில இருக்கு நம்ம பார்த்தோம்னா கரெக்டா 342 பேர், இது 342 வார்த்தைகள் இருக்கு. சோ அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரே சேம் நம்பர் தான். நம்ம 9ல 27 கூட்டும் போது 342 தான். அல்லாஹ் சொல்ற அந்த வார்த்தைகளும் 342 தான். சுபஹான் அல்லாஹ். இதுதான் வந்து அவங்க ஆழ்ந்த ஒரு அற்புதம் சொல்றாங்க. இது நம்ம தொடர்ந்து உணர்றதுக்கு, நம்ம தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பார்க்கறதுக்கு நம்ம அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும்.